ஹலோ ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு த மொபைல் ட்ரேடிங் அனலிஸ்ட் யூடியூப் சேனல். நம்ம இந்த என்ன பார்க்க போகிறோம்னா டெய்லி அனலிஸ்ட் தான். டெய்லி அனலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம பர்டிகுலர் கிரிப்டோ பார்க்கணும். ஏன்னா நம்ம கமெண்ட்டில் சில பேர் சொல்லியிருந்தாங்க லிங்க்கை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம கமெண்ட் பண்ணதுனால அதனால் நம்ம லிங்க்கை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா, ரொம்ப டீட்டெயில்டாக அனலிஸ்ட் தான், சரிங்களா? நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லிங்க் நம்ம எல்லாமே டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான். அதனால் நீங்கள் எந்த ஒரு ஃபண்டமெண்டல் அனலிஸ்ட் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. பட் டெக்னிக்கல் அனாலிசிஸில் ஒரு சின்ன ப்ராப்ளமேட்டிக் இருக்குது, ஃபண்டமெண்டலுக்கும் டெக்னிக்கலும். அதை மட்டும் சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் ஃபண்டமெண்டல் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, ஓவரால் பீரியட் ஆஃப் டைமில் ஏறிடுவான்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஃபண்டமெண்டலில் பார்த்தீங்கன்னா வச்சுக்க, இந்த இடத்துல ஏதாவது சம் கம்பெனி பெரிய பெரிய பிளாக் ராக்கு, கிரே ஸ்கேல் அப்படின்ற மாதிரி பல கம்பெனி இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. சம் அதர் எக்ஸ்டர்னல் நியூஸ் வந்திருக்கும். நீங்கள் பை பண்ணி வச்சுருவீங்க, வெயிட் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ப்ராஃபிட்டும் கிடைக்கும். ஆல்மோஸ்ட் 120-130% வரைக்கும் கிடச்சிக்குதா. பட் நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படின்னா நம்ம மோஸ்ட் ப்ராபப்ளி பார்த்தீங்கன்னா நம்ம இதை பார்க்க மாட்டோம், ஃபண்டமெண்டலாம் பார்க்க மாட்டோம். கரண்ட்டில் சார்ட் நமக்கு என்ன சொல்லுது, இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இந்த சார்ட் நமக்கு எந்த இதை சொல்லுது. நம்ம அதை தான் பார்க்கணும். அப்போ தான் நம்ம ஃபுல் ஃப்ளெஜ்டாக நம்ம ட்ரேட் பண்ண முடியும். ஏன்னா என்னதான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் இருந்தாலும் சார்ட்டு சொல்கிறது தான் யாராலும் நம்ப முடியும். ஓகேவா, நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். அந்த டெக்னிக்கல் ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ பேட்டர்ன் கிரியேட் ஆனாலும் சம் பேட்டர்ன்ஸ் கிரியேட் ஆனால் நம்ம செல் பண்ணிடணும், அதுமாதிரி பை பண்ணிடணும். பட் ஃபண்டமெண்டல்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பேஷண்ட்டாக உட்காந்து வெயிட் பண்ண முடியும். வெயிட் பண்ணுறதுக்கு பார்த்தா நம்மளோட டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அதை பார்த்து அதெல்லாம் நம்ம லேட்டராக இன்னும் கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ இந்த லெவல் பார்த்தீங்கன்னா வச்சுக்கு, இந்த லெவல்ன்றது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. மார்க்கெட்டு 3 டைம்ஸ் ரெசிஸ்டன்ஸ் இருந்தது, இப்போ பிரேக் அவுட் கொடுத்து மூவ் ஆன் ஆகிறோம். தட் மீன்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா 17.171ன்றது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். மேலே போயிட்டு தான் கீழே இருக்கும். சப்போர்ட்டாக இருக்கும் மந்த்லி லெவலில் நம்ம ட்ரேடிங் பிளான் பார்க்கணும்ல. அதுக்கடுத்து ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 19.399 ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. சரி, மந்த்லியில் பையிங்கில் தான் இருக்கலாம். ஓகேவா, இப்போ நம்ம டேக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நடுவில் இருக்க அந்த 1%, 11.62 பண்ணிச்சு. இப்போ பாருங்களா, டே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த லெவல், இந்த ஜோன்ன்றது ஒரு சரியான ஜோனாக இருந்தது. கரெக்டாக சொன்னீங்கன்னா இருங்க, கரெக்டாக இந்த ஜோனை பிரேக் அவுட் கொடுத்துட்டான். பிரேக் அவுட் கொடுத்துட்டு அப்பல்ல போயிக்கிறான். இது வீக்லியில். ஓகேவா, மோஸ்ட் ப்ராபப்ளி இது எத்தனை நாள், ஹவு மெனி டேஸ் இங்கே சஸ்டெயின் ஆகிதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 84 days. தட் மீன்ஸ் 3 மாதம் கிட்ட இங்கே சஸ்டெயின் ஆகுது. அதனால் இது அப் சைடில் பிரேக் எடுக்கிறதுனால நம்ம பை பண்ணி ஹோல்ட் பண்ணுறதுல பிரச்சனையே இல்லை, தப்பே கிடையாது. நம்ம ஹோல்ட் பண்ணலாம். இது லாங் டேர்ம் வெர்ஷனில் நம்ம பார்த்தாலும் பெட்டர். நம்ம சொன்னல ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸும். பட் நம்ம ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் நம்ம லாங் டேர்முக்கும் நம்ம பேஷண்ட்டாக வெயிட் பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, வீக்லியில் இதை ஹோல்ட் பண்ணலாம். தென் நம்ம டேக்குள்ளே வரலாமா, டேக்கு வாங்கலாம். 84 days. இப்போ பார்த்தீங்கன்னா டேஸ் பார்த்தீங்கன்னா வச்சுக்க, இது நம்ம வீக்லிக்கான இது. வீக்லியை பிரேக் அவுட் கொடுத்துட்டோம். எந்த மாதிரி பிரேக் அவுட் கொடுத்தான் அதை நம்ம கொஞ்சம் பார்த்துருவோமா. லாஸ்ட்டாக நம்ம ஒரு இது சொல்லியிருந்தோம், நம்ம வீடியோவில் பார்த்தோம்னா உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். இங்கே பாருங்களா, தெரியுதா, இங்கே ஒரு பேட்டர்ன் கிரியேட் ஆகுது. ஃபர்ஸ்ட் 1 and 2 and 3 ஒரு டபுள் பேட்டர்ன் கிரியேட் ஆச்சு. பிரேக் அவுட் கொடுத்தா இப்போ மேலே போய்க்கிறான். இது தெளிவாக புரியுதா? சரி, இப்போ இங்கே போயிட்டான். அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ மார்க்கெட் மூவ் ஆன் ஆகிடுச்சு, செகண்ட் பார் சஸ்டெயின் ஆகுது. தட் மீன்ஸ் மார்க்கெட் புல்லிஷ்னஸ் இருக்குது. வீக்லிலையும் பார்த்தாச்சு, மந்த்லியும் பார்த்தாச்சு. அண்ட் தென் நம்ம எல்லா வகையிலையும் நம்ம பார்த்தாலும் மார்க்கெட் புல்லிஷ்னஸ் தான் இருக்குது, பையிங் இருக்குது. சரி, நம்ம நியூவாக என்ட்ரி ஆக போகிறோம். இப்போ நம்ம எந்த இடத்துல என்ட்ரி ஆகிறோம் அதுதான் நமக்கு வேணும். பர்ஃபெக்டான ஒரு என்ட்ரி பிளேஸ் வேணும். சரியா, அப்படி தான் நம்ம பார்க்கணும். பர்ஃபெக்டான என்ட்ரி பிளேஸ் எங்கே? இப்போ பர்ஃபெக்டான பிரேக் அவுட் ஜோன் பார்த்தா நம்ம இந்த லெவலில் நம்ம என்ட்ரி பண்ணியிருக்கணும். பட் நம்ம அங்கே என்ட்ரி பண்ணலை. நான் சொல்கிறது உங்களோட பர்ஸ்பெக்டிவ் பாயிண்டில் நான் என்ட்ரி பண்ணேன். ஓகேவா, நீங்கள் இங்கே இந்த இடத்துல என்ட்ரி பண்ணல. சரி, இப்போ நீங்கள் இந்த லெவலில் என்ட்ரி பண்ணுவீங்களா, இல்லை இப்போ கரண்ட் ப்ரைஸில் என்ட்ரி பண்ணுவீங்களா, எந்த லெவல் என்ட்ரி பண்ணணும் அதை பார்க்கறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டேல பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்களா, மார்க்கெட் மேலே போனால் ஒரு சின்ன புல் பேக்ன்றது ஓகே தான்.
பட் இந்த புல் பேக் வந்து ரொம்ப எவ்வளோ தூரம் கீழே இவ்வளோ தூரம் வருமா, இல்லை இந்த மந்த்லி லெவல் வரைக்கும் பிரேக் அவுட் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் வருமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கு நம்ம வந்து 4 ஹவர்ஸு 1 ஹவர் அந்த மாதிரி டைம் ஃப்ரேமில் நம்ம போய் பார்க்கத்தான் பெட்டராக இருக்கும். ஓகேவா, நம்ம போய் பார்க்கணுமா 4 ஹவர்ஸில்? 4 ஹவர்ஸில் இங்கே பாருங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பேட்டர்ன் கிரியேட் ஆகுது. ஓகே, அதுமாதிரி இங்கே பாருங்கள் கீழேயும் ஒரு பேட்டர்ன் வந்து கிரியேட் ஆகுது. சரிங்களா, இப்போ இந்த பேட்டர்ன் பண்ணி இப்போ மார்க்கெட் மேலே போயிட்டு ஒரு சின்ன ஒரு இது பேட்டர்ன் கிரியேட் ஆகிட்டு இது பிரேக் அவுட் கொடுத்தா அப் சைடு போக வாய்ப்பு. அதுவே மார்க்கெட் இப்படி போயிட்டு பிரேக் டவுன் கொடுத்ததுன்னா பிரேக்கப் கொடுத்தா மேலே, பிரேக் டவுன் கொடுத்தா கீழே. ஆல்மோஸ்ட் எல்லாமே பிரேக் அவுட் ஜோன் தான் அது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம 2 சைடு போக வாய்ப்பு இருக்குதுன்ற மாதிரி 4 ஹவர்ஸ் மினி டைம் ஃப்ரேமில் காமிக்குது. ஸோ அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், அதுதான் எல்லாருக்கும் கேள்வி. இப்போ வந்து பை பண்ணலாமா செல் பண்ணலாமா அப்படின்ற கேள்வி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு பாரை பாருங்களேன். இது வந்து ஒரு செல்லிங்கான பேரிஷ் கேண்டல்ஸ்டிக்கான பேட்டர்ன். நீங்கள் நம்மளோட பெய்ட் க்ரோஸ் அப்படி ஜாயின் பண்ணலாம், உங்களுக்கு தெரியும். ஜாயின் பண்ணிக்கோங்க. இதை பற்றி பிரேக் அவுட் கிட்ட என்ன பண்ணால் தெரியும். ஆர் நம்மளோட இப்போ பர்ஃபெக்டான என்ட்ரி ப்ரைஸ் வேணும்னா நம்மளோட வாட்ஸ்அப் பெய்ட் குரூப் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கரெக்டான என்ட்ரி ப்ரைஸ் கிடைக்கும். நீங்கள் கற்றுக்கிட்டோன்னு வாங்க, இல்லை ஏர்ன் பண்ணதுக்கு சரியான என்ட்ரி ப்ரைஸ் அப்படின்றதுனால வாங்க. எல்லாத்துக்கும் நம்மக்கிட்ட சொல்லி கொடுத்துருக்குறோம். அண்ட் தென் ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான கற்றுக் கொடுக்க தான் நம்மளோட முக்கியமான மோட்டிவ். சரி, ஓகே. இப்போ வந்து மார்க்கெட்டு இங்கே பாருங்களா, இப்படி கீழே இறங்கினா மேலே ஏறிட்டு திரும்பி ஒரு கீழே இறங்கிக்கலாம். இப்போ திரும்பி இங்கே மேலே ஏறணும். ஓகே, பை பண்ணணும்னா இதுதான் கரெக்டான சினாரியோ. இப்போ 17.90490. இப்போ இதுக்கு மேலே போனால் மட்டும்தான் நம்ம பை பண்ணணுமே தவிர அது வரைக்கும் நம்ம பை பண்ணவே கூடாது, பையிங்க்கு பார்க்கக்கூடாது. சரி, செல் பண்ணணும்னா ஒன்றும் இல்லை. இப்போ இங்கே மேலே போயிட்டு இப்போ கீழே இறங்கினா ஒரு எம்பேட்டர் மாதிரி கிரியேட் ஆகிதா. இப்போ முதல்ல வந்து சின்ன ஒரு புல் பேக் கீழே வரட்டும், செல்லிங் ஆகட்டும். அதுக்கு அடுத்து நம்ம வேணால் இப்போ செல் பண்ணுவோம். தட் மீன்ஸ் பிரேக் அவுட் கொடுத்ததுக்கு அடுத்து ஒரு என்ட்ரி ப்ரைஸ் கிடைக்கும்ல புல் பேக், அப்போ நம்ம செல் பண்ணால் பெட்டராக இருக்கும். ஏன்னா வந்து இப்போ வந்து லாங்கர் டைம் ஃப்ரேமில் பார்த்தா அவன் பையிங்கில் இருக்கிறான் டேக்கு வரையுமே. ஸோ அப்படினால வந்து நம்ம வந்து டேரெக்டாக செல்லிங்க்கு பார்க்கக்கூடாது. இன்கேஸ் நம்ம இப்படி கீழே இறங்கிட்டு நம்ம செல்லிங் போடுறது இவன் வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட்டாக மேலே போயிட்டோன்னா பரவாயில்ல, நம்ம வந்து இந்த கரெக்டான இந்த லெவல் கிட்ட வந்து நம்ம பை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நம்ம ஹோல்ட் பண்ணலாம். ஒரு ஸ்டடியான ஒரு பொசிஷனில் ஸ்டடியான ஒரு டைமிங்கில் நம்ம வெயிட் பண்ணலாம். அதை தவிர்த்து நம்ம ஏதோ தோணுமா அப்படின்னு நம்ம பை பண்ணுறது அது வந்து ரொம்ப ரிஸ்கி ஜோன் ஆகிடும். சரிங்களா, இப்போ வந்து 4 ஹவர்ஸில் 15 அந்த மினி 1 ஹவர்ஸில் பார்க்கணும்னு பார்த்தாலும் அதுவும் ஆஸ் யூஷுவல் வந்து வெரி சேம் தான். மார்க்கெட் வந்து சேம் கண்டிஷன் தான். நம்ம சொன்ன மாதிரி இதுக்கு மேலே தான் நம்ம பையிங் பண்ணணும். பையிங் பண்ணிடலாம். தென் பையிங் பண்ண கற்று 4 ஹவர்ஸில் பையிங் பண்ணணும். இல்லைங்க உங்களுக்கு வந்து 4 ஹவர்ஸில் கரெக்டாக அந்த லைவ் ப்ரைஸ்க்கு மேலே பை பண்ணால் நம்மளோட பெய்ட் குரூப் ஜாயின் பண்ணுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டான என்ட்ரி ப்ரைஸ் நாங்கள் டைமிங்கில் சொல்ல முடியும். டைமிங்கில் நாங்கள் அலர்ட் மாதிரி நாங்கள் சொல்லுவோம். ஓகேவா, இப்போ இங்கே பை பண்ணியாச்சுன்னா நம்ம சொன்ன பேட்டர்ன் கிரியேட் பண்ணுறது நம்ம இந்த லெவலில் வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம், பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கடுத்து டார்கெட் வந்து இவ்வளோ தூரம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டார்கெட் இவ்வளோ தூரம். ஓகேவா, சரி, எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இங்கே வந்து நம்ம எதிர்பார்க்கலாம்? 4 to 5% இங்கே. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 to 9 10% வரைக்கும் நம்ம இங்கே ஒரு லிங்க்கில் மட்டும் இப்போதைக்கு சின்ன மினி டைம் ஃப்ரேமில் நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கு மேலே வேணும்னா நம்ம வந்து ட்ரெயில் பண்ணோம். என்ன பண்ணோம்? ஓகேவா, மார்க்கெட் வந்து ப்ராப்ளம் இல்லை. இப்போ அடுத்த 4 ஹவர்ஸில் இது வந்து சரியாக இந்த மேலே புல்லிஷ் கொடுத்துட்டோன்னா நீங்கள் கண்ணை முடின்னு கூட வாங்கிக்கலாம், பெட்டராக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஓகேவா, அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்களும் ஏதாவது கிரிப்டோ வந்து அனலைஸ் பண்ணி சொன்னாலும் நாங்கள் சொல்ல ரெடியாகிறோம். அண்ட் தென் வந்து நீங்கள் வந்து பெய்ட் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு நீங்கள் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா வகையிலையும் நாங்கள் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்போம். முக்கியமாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.